ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தேவ செய்தி போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளில் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் தீர்மானம் பண்ணினீரோ அந்த வார்த்தையை அடிய நாவிலே வைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இதற்கு விரோதமான கிரியைகள், சத்துருட வல்லமைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லா மகிமையும் பெயரும் புகழும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் நாம் தெய்வ செய்தி, ஆதாம் எதையெல்லாம் இழந்து போனார் என்பதை குறித்து தான் இந்த நாள் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதாம் பாவம் செய்ததின் நிமித்தமாக நாம் எதை இழந்து போனோம் என்பதை குறித்து ஆண்டவர் இதனால் எதை பேச திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரிந்தது, ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கி விட்டார். அதற்கு பிற்பாடு அதற்கு போகக்கூடாதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை அங்கே காவல் வைத்து விட்டார் என்பது மாத்திரம்தான் நமக்கு தெரியும். அதற்கு பிற்பாடு பூமியில சாபங்கள் வந்தது. மனிதனோட வாழ்க்கையில இத்தனை பாடுகளும் ஒரு கீழ்ப்படியாமையினால, ஆதாம் ஏவாள் என்ற முற்பிதாக்களுடைய கீழ்ப்படியாமையினால தான் நாம் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இத்தனை பாடுகளையும் நம்ம அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு மீட்பாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு மீட்பின் வழியை சொல்லி ஒரு பாதையை நமக்கு வகுத்து கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னன்னா, அதை பண்படுத்தவும் காக்கவும். 2 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 2 காரியத்தை செய்யும்படிதான் ஆதாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த என்னன்னா, ஒன்று பண்படுத்த வேண்டும், 2வது காக்க வேண்டும், காவல் பண்ண வேண்டும். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது ஏதேன் தோட்டத்தில் யாருமே கிடையாது. ஆதாம் ஏவாள். குளிர்ச்சியான வேளையில தேவன் அவளோடு கூட வந்து பேசுவார், அவளோடு கூட வந்து உறவாடுவார். இவர்களும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே தோட்டத்துக்குள்ளாக சர்ப்பம் நுழைந்தது. பக்க வழியாய் நுழைகிறவன், ஆமேன், நேர் வழியாய் நுழையாமல் பக்க வழியாய் நுழைந்து ஆண்டவர் இல்லாத நேரத்துல அவளோடு கூட பேச்சு கொடுத்து அவர்களை வசனத்திலிருந்து ஆண்டவரோட வார்த்தை விட்டு விலக்கும்படிக்கு அவன் வஞ்சிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர்களை உண்டாக்கின உடனே, இவர்களுக்கு பூமியில இந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்த உடனே ஆண்டவர் இவர்களுக்கு சொன்னது, இதை பண்படுத்தவும் காவல் காக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் நாம் சரியாக செய்தால் சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் காத்துக்கொள்வார். பண்படுத்தவும் காவல் பண்ணவும். காவல் காக்காததுனால் அந்த தோட்டத்துக்குள்ள சிறு நரியை போல சர்ப்பம் உள்ளே நுழைந்து விட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்னு, இவர்கள் யதார்த்தமாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்களாக இருந்தார். சர்ப்பம் வந்து பேசுது, பேசிட்டு ஆண்டவரோட வசனத்துக்கு மாறாக சொல்லுது. ஆண்டவர் எல்லா பழங்களையும் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரா என்று சொல்லி, விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டால் நீ தேவனை போல ஆவாய் என்று அவனோட சொல்லி, இவர்களும் அதை நம்பி ஏவாள் புசித்தது மாத்திரமல்ல, அதை ஆதாமுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இதனால் நாம் நினைக்கிறோம், என்னென்ன இழந்து போயிட்டோன்னா, தேவனோடு கூட உள்ள தொடர்பை நாம் இழந்து போனோம். கடந்த வாரத்துல ஒரு அருமையான தாயார் ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தார். அவங்க சொன்ன ஒரு காரியம், நாங்க அநேக இடத்துல போய் கடல்ல போய் மாட்டி நாங்கள் சிக்கி கொண்டு இருக்கிறோம். சில இடத்துல பணம் கொடுத்து எங்களுக்கு பணம் வரவில்லை. என்ன என்று கேட்கணும். ஜெபிக்கிறவர்கள் சொன்னார்கள், நீங்க கொடுக்கலனா இந்த மாதிரி ஆகிவிடும் என்று சொல்லி அவங்க சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் நம்பி பயந்து கொடுத்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் நெருக்கத்தில் இருக்கிறோம், கடனும் அடைக்க முடியல, பண நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார்.
அப்ப நான் ஏன் அவங்க சொன்னதுக்கு நீங்க தலை சாய்த்து விட்டு சொல்லும்போது, அவங்க சொன்ன வார்த்தை நாங்கள் அப்படியே நம்பிட்டோம், யதார்த்தமாக சொன்னதை போல இருந்தது. ஆமென். நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பாம்பினை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக புறாக்களை போல கபடற்றலாக இருக்க வேண்டும். ஆமென். 2 காரியத்தை செய்ய வேண்டும். அதுல என்னன்னா, ஏதோ ஒன்றை நீங்க முழுமையாக செய்துவிட்டு ஒன்றை விட்டாலும் சரி, அது பாவம். அப்ப நான் சொன்ன, நீங்க இப்படி செய்திருக்கீங்களே, ஏமாந்துருக்கீங்களே, ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி தானே செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, இல்ல நாங்க நம்பிட்டோம், ஏமாந்துட்டோம். அவங்களுக்கு அது பிழையாகவே தெரியல. நம்புவதும் ஏமாறுவதும் பிழை. அதனால ஆண்டவர் சொல்ற, கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவி, வஞ்சிக்கிற எந்த ஆதாம் ஏவாளை தோட்டத்துல வஞ்சித்ததோ அதே ஆவிதான் கடைசி நாட்களிலே அவனுடைய ரூபத்தை மாற்றி வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான். மனிதரை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான். உலகத்தை மாத்திரம் காட்டிக் கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவனோடுக்குள்ள உள்ள தொடர்பை அவங்களுக்கு துண்டிக்கப்பட்டது. தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை துண்டிக்கப்பட்டது. தேவனோடு கூட இருந்த ஞானம் குறைக்கப்பட்டு விட்டது. அதனால மனிதனுடைய பலன் குறைந்து போய்விட்டது. அவனுக்கு மாம்சத்தோட பலன் மிஞ்சி இருக்கிறதே தவிர ஆவிக்குரிய பலவீனமான ஒரு மனிதனாக மாறிவிட்டான். ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற காரியத்துல நம்முடைய மூளை பகுதியில 95% உபயோகப்படுத்தாமலே இருக்கிறது. வெறும் 5% தான் இப்பொழுது உபயோகப்படுத்துகிறோம். அந்த காரியத்தை, அந்த 95% மனிதனுடைய மூளை செயல்பட ஆரம்பித்தால் இதுல பல காரியங்களை அவன் கற்றுக்கொள்ள முடியும். இந்த 5% வைத்து இன்றைய கண்டுபிடிப்புகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஆச்சரியமா இருக்கிறது. இன்றைக்கு விண்வெளியில போகக்கூடிய ஆட்கள் அங்கிருந்து போட்டோ எடுத்து பல காரியங்களை சொல்லி, அதே போல சூரியன், சந்திரன், அந்த கோள்கள் எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து அந்த இடத்துக்கு போகு வரும்படிக்கு மனிதனுடைய மூளை பெருகி இருக்கிறது. அதே போல கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்துட்டாலும் சரி, அதுலயும் பல முன்னேற்றங்கள் வந்து விட்டது. மூளை பகுதியில ஒரு சிப்பை வைத்து மனிதனுக்கு போகிற அந்த கமாண்ட் போகிற காரியத்தை பைபாஸ் பண்ணி அதை ஒரு மானிட்டர்ல கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள். அவன் சிந்திக்கிறது உடனே அந்த இடத்துக்கு போகுது. அதாவது வளர்ச்சி அடைந்து விட்டது. இந்த 5% வளர்ச்சியே இவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால், அந்த 95% மீதமுள்ளவும் சேர்ந்தால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரை போலவே இருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் சொன்ன, தன்னை போலவே, இமேஜ், அவரை போலவே உருவாக்கிட்டார் நம்மை. அவருக்கு கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும். இதைதான் அவன் இழந்து போனான். அதனால இயேசு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன். எதையெல்லாம் இழந்து போனான்? தேவனோடு கூட உள்ள தொடர்பை இழந்து போனான். இப்பொழுது நமக்கு ஒரு அளவுக்கு மேல நம்மளால எந்த காரியத்தை சிந்திக்க முடியல. வேதத்துடைய சத்தியம் கூட ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்தும் போதுதான் நம்ம அறிந்து கொள்ளுகிறோமே தவிர, இந்த வேதமே ஒரு மறைபொருளாக இருக்கிறது. இந்த வேதத்தின் சத்தியத்தை அறியும்படிக்கு தான் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொன்ன காரியம் காவல் பண்ண வேண்டும் என்று சொல்லி, அவன் அதை விட்டதனால், காவல் காக்காததனால், அந்த நமக்கு கொடுத்திருந்த நன்மைகள், நமக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் சர்ப்பம் எடுத்து கொண்டு போய் பிசாசு வஞ்சித்து வைத்து விட்டது. வஞ்சித்து வைத்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறது, பூமியும் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கின இவைகள்லாம் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்குது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை உண்டாக்கினவரை நோக்கி அவன் கேட்கிறான் என்று சொன்னால், நம்ம கையில கொடுத்ததை நாம் இழந்து விட்டோம். ஆமேன். ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார், நம்ம காவல் பண்ண வேண்டும். ஏனென்றால் நமக்கு காத்து கொள்றதுதான் ரொம்ப முக்கியம். சகல காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். அப்ப ஆவிக்குரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பல காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், பல ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவர் வாழ்ந்து எப்படியெல்லாம் ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்தால் என்னென்ன காரியம் செய்ய முடியும் என்பதை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகத்திலும் அவர் செயல்முறையாக காண்பித்து போயிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஒரு நாள் இயேசு கடல் மேல நடந்து வரும்போது பார்க்கும் பொழுது இவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
காற்றையும் கடலையும் அதட்டின பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ என்று சொல்லி, இதையெல்லாம் தேவன் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பலன் தான் இது. இவன் பாவம் செய்ததினால் அவன் இழந்து போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. அவன் இழந்து போனதை தான் தேவன் மறுபடியும் மீட்கும்படிக்கு நமக்கு ஒரு பாதையை வகுத்து கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் வழி அல்லாமல் ஒருவனும் வேற ஒரு மார்க்கத்துல இதை எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பல ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பல காரியங்களை எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். எப்படின்னா, குறுக்கு வழியில போய் அதை அறிந்து கொள்ள வேண்டும், குறிக்கு சொல்லுவதை போல ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறார்கள். சில இடத்துல கேட்பாங்க, இந்த காரியம் எனக்கு நடக்குமா நடக்காதா? எப்ப கேட்கும் போது நான் கேட்கறது என்னன்னா, ஏன் குறி கேட்கிற மாதிரி கேட்கிறீங்க? எனக்கு நடக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். இயேசு என்ற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர், அந்த வார்த்தையின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். கேட்கும் போதே. அதனாலதான் இன்னைக்கு பல காரியங்கள் என்னன்னா ஷார்ட்கட் மெத்தட்ல போக ஆரம்பிச்சோம். பில்லி சூனியம், மந்திரம், பலவிதமான காரியங்களை செய்து, வசியம், இதெல்லாம் செய்து மனிதன் என்ன செய்துட்டானா, பாவத்தை பிசாசை கொண்டு சில காரியங்களை அடைந்து விடலாம் என்று அவன் நினைக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நான் வேறு ஒரு பின்னணியிலிருந்து நான் வந்தேன். அப்பொழுது எங்கள் குடும்பத்துல சில மாந்திரிகங்கள் செய்வது எங்களுடைய குடும்ப வழக்கமாய் இருந்தது. நாங்கள் 3வது தலைமுறையாக இதை நாங்கள் செய்து வந்தோம். அப்பொழுது நாங்கள் ஒரு சில போட்டோஸ் எல்லாம் வைத்து விட்டு, அதுக்கு முன்பதாக என்னோட அத்தை தான் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு முன்பதாக ஆடுவாங்க, ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அவங்க சில காரியங்களை சொல்லுவாங்க, குறி சொல்லுவார்கள், சில காரியங்களை சொல்லுவார்கள். நாங்கள் அதை செய்து கொண்டு வந்தோம். எங்களுக்கு தெரியாது அது, எங்களுக்கு நாங்க என்ன நினைச்சது நல்லது என்று தான் நினைத்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் தெரியுது, பில்லி சூனியமோ மந்திரமோ சூனியமோ செய்கிறவன் பூமியிலே இராதபடிக்கு அவன் அழிவுண்டு போக வேண்டும், கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு தீர்ப்பு எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் காக்கப்பட்டுள்ளாய், எங்கள் குடும்பம் மீட்கப்பட்டு இன்றைக்கு இயேசுக்கு சொந்த ஜனமாக மாறிவிட்டோம். அப்படி பிசாசு சில காரியங்களை சொல்லி மை போட்டு பார்ப்பது, இதெல்லாம் செய்து கொண்டு வந்தோம். ஷார்ட்கட்ல ஆண்டவர் இல்லாமல் வேற ஒன்றை வைத்து அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மனிதனுடைய மூளையில அவனுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை பைபாஸ் செய்து கொண்டு ஷார்ட்கட் மெத்தட்ல சில காரியங்களை செய்து விடுகிறோம். அவனை ஆட்டி படைத்து விடுகிறோம். குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது ஹிப்னாட்டிசம், சில காரியங்களை செய்து மனிதனை மயக்கி விடுகிறோம். சில இடத்துல போகும்போது அவங்களை அப்படியே பிரெயின் வாஷ் செய்து விடுகிறார்கள். இலங்கை தேசத்துல இருக்கும் பொழுது, இலங்கை தேசத்துல ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டது. அங்கிருந்த விடுதலை புலிகள், அங்க இருக்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் அவங்களுடைய காரியங்களை எல்லாம் விட்டு சொல்லுவார்களாம். அவங்க பாரு இப்படிலாம் நடக்குது, அந்த போட்டோ காண்பித்து அவருடைய மூளை செலவு செய்யப்பட்டு நம்முடைய இனத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டார்கள், அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேல் அந்த கோபத்தை உண்டாக்கி எதிரிகளை அடிப்பதற்காகவே கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது. அதே போலதான் மனிதனுடைய இயல்பை மாற்றி விடுகிறார்கள், பார்வையிலே மாற்றி விடுகிறார்கள். இதெல்லாம் சத்துரு கொண்டு வரான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை இந்த மந்திரம் ஒன்று பலிக்காது, இதை செய்வது எதுவுமே சாதிக்காது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்ததுதான் மெய்யான ஞானம், மெய்யான அறிவை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. எப்படியாவது ஒரு காரியத்தை நாம் செய்து விடுவோம், நமக்கு நன்மை கிடைத்தால் போதுமே. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் என்னோட போன் பண்ணார், நேற்று தினத்துல போன் பண்ணார். பிரதர், நான் உங்கள்ட்ட ஜெபம் பண்ணி என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். அதற்கு பிற்பாடு 2 வருடம் நல்ல சமாதானமாக நாங்கள் இருந்தோம். ஆனா என் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. நாங்கள் வேற ஒரு போய் சில காரியங்களை செய்து விட்டு வந்தோம். அதை செய்ததுக்கு பிற்பாடு இப்பொழுது என் மனைவி என்னை பார்த்து கேட்க, நீ யார் என்று கேட்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களோட தோற்றம், பேச்சு எல்லாமே மாறிவிட்டது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுத்த விடுதலை, இலவசமாய் செய்த அற்புதம் இன்னைக்கு மந்திரவாதி செய்து விட்டு இன்றைக்கு அவங்க குடும்பத்துல கேட்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் மனதுல வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 30 நாட்கள் லீவு போட்டு இந்த காரியத்தை பார்த்து கொண்டார். பாருங்கள், பிசாசு எவ்வளவு தந்திரமாய் வஞ்சிக்கிறான்.
அவங்க நினைச்சாங்க எப்படியா சுகம் கிடைச்சா போதுமே. பிசாசிடம் வருகிற நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, எதை நீங்க அவன்றது வாங்கினாலும் சரி, அவன் ஒன்றை உங்களிடத்தில் எடுத்துக்கொள்வான். உங்களுடைய விலையேற பெற்ற ஆத்துமாவை திருடுவதற்காக தான் அவர் வருகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், உங்கள் ஆத்துமாவை கொன்று போடும்படிக்கு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கும்படி, நான் அவளுக்கு பரிபூர்ணம் அடையும்படிக்கு வந்தேன். ஏனென்றால் பிசாசிடம் நீங்க எது வாங்கினாலும், பூமியில நன்மை பெற்றுக் கொண்டாலும் சரி, இல்ல எந்த நன்மை பெற்றுக் கொண்டாலும் சரி, உங்கள் ஆத்துமா தேவனை விட்டு பிரிந்து போகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஒருவேளை நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். சிலர் அதற்காக நல்லதுக்காக நான் செய்கிறேன், வியாபாரத்துக்காக செய்கிறேன், எனக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக நான் செய்கிறேன். நீ எந்த ரூபத்துல போனாலும் சரி, பிசாசு ஏமாத்துகிறவன், அவன் வஞ்சிக்கிறவன். நமக்கு எப்படியா சுகமான அல்ல, இயேசு தான் நம்முடைய பரிகாரி, அவரே சுகம் கொடுக்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் வழியாகத்தான் நாம் போக வேண்டும். நிறைய வழிகள் இருக்கிறது, நிறைய வழியை காண்பிப்பார்கள். சிலர் சொல்லுவாங்க, இங்க போங்க, இது செய்து விட்டா சரியாயிரும், அந்த வியாதி நீங்கிறது போல இருக்கும். ஆனால் கொஞ்ச காலம் தெரியும், அதன் போராட்டம் மறுபடியும் உங்கள் எல்லைக்குள்ளாக வந்துவிடும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இயேசு சொல்ல, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தருடைய நாமத்துக்கு இயேசு சொல், நான் தான் வாசல், என் வழியா வாங்க பாடிங்க, வந்தீங்கன்னா என்ன செய்யணும், பிரவேசித்தா அவன் ரட்சிக்க, அவன் காப்பாற்றப்படுவான். இயேசு சொல்லிட்டா, உன் பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, இயேசு கிட்ட வழி உண்டு. அநேக சொல்லுகிற காரியம் என்ன செய்யறதுனே தெரியல பிரதர், என் குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சு, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி ஆகி போய்விட்டது, எனக்கு வழியே தெரியல, என் கடன் இவ்வளவு நெருக்கத்தில் போய் மாட்டி விட்டேன், பிணை கொடுத்ததுனால் கடன்ல போய் மாட்டிட்டேன், வழி தெரியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஆண்டவரை அறிந்த பிள்ளை வழி தெரியல, வழி தெரியல, வழியை நாங்கள் அறியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல், நான் தான் வழி, என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், அவனுக்கு ஒரு குறை இல்லாதபடிக்கு நான் நடத்துவேன். என்றால் இயேசு நம்முடைய காரியத்தை அறிந்து வைத்திருக்கிறவர், நம்மை உருவாக்கினவர், அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நம்முடைய காரியத்தை தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறவர். ஏனென்றால் அவர் இழந்து போனதை தேடதான் வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே விரட்டி விட்டாலும் அந்த மண்ணை பாதுகாக்கும்படி, மண்ணை பக்குவப்படுத்தும்படிக்கு, பண்படுத்தும்படிக்கு தான் மனிதனுக்கு வேலை கொடுத்தார். அப்ப இன்னொரு காவல் இழந்து விட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு 50% காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்துட்டு வரும் பொழுது ஆண்டவர் அதுக்கு பிற்பாடு தேவனை விட்டு மனிதன் பிரிந்த பிற்பாடு அவனுக்கும் தேவனை தேடக்கூடிய எண்ணம் வரல. ஆனால் தேவன் அவர்களை தேடி போனார். ஏனென்றால் அவரை போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறார். பிசாசுக்கு எப்பொழுது நம்ம மனிதனை பார்க்கும் பொழுதே அவனுக்கு எப்போ எரிச்சல் இருக்கிறது, கோபம் இருக்குது, அவனுக்கு நம்ம மேல வெறுப்பு இருக்குது. ஆனா அதை எல்லாவற்றையும் அவன் மறைத்து கொண்டு நல்லது செய்வதை போலவே காண்பிப்பான். உண்மையிலே ஏவாளிடம் சொல்லும் பொழுது, இந்த பழத்தை சாப்பிட்டால் நீ தேவனை போல ஆவாய் என்று சொல்லி அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மாவுக்கு பாரு எவ்வளவு ஒரு காரியம் புரியவே இல்லை. பிசாசு அப்படி அந்த மரத்துல தானே இருக்குது, அப்படி என்றால் நீ அதை சாப்பிட்டு இருக்கலாமே, தெரியலையே. நம்ம சொல்ற எல்லா வார்த்தையும் நம்பி விடக்கூடாது. அதனாலதான் இன்னைக்கு வசனங்கள்ல என்னன்னா நிறைய காரியங்கள், கலப்படமான வசனங்கள் உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்துல வஞ்சிக்கிற ஆவி. அதனால ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. ஆமென். வஞ்சிக்கிறான்னா அவன் அன்னைக்கு எப்படி ஏமாத்துறானோ அதே போலதான் இன்னைக்கு ஏமாத்துறான், வேற விதமாக அந்த காரியத்தை செய்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான்.
வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவோட வழியில வருகிறவர்கள் மாத்திரமே மேய்ப்பனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு வேறு வழியாய் வருகிறவன், பக்க வழியாய் நுழைகிறவன், ஆண்டவரை விட்டு விலகுகிற காரியங்கள், ஆமென், சில காரியங்கள் போதனைகளை பார்க்கும்போது நமக்கு லெகுவாக மாற்றி விடுகிறார்கள். ஆண்டவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவர் அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். நான் ஆண்டவரை அறியாமல் இருந்த காலம், நான் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது வேலையில ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு உருவாகி விட்டது. என்னோட ஆடிட்டிங் வருவதற்கு முன்பதாக எனக்கு எந்த வழியும் தெரியல, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, எல்லா பக்கம் வழிகள் அடைந்தது போல இருந்தது. அப்போது நான் சரியாக ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்த இடத்துல போய் வேண்டிக் கொண்டே வந்தேன், நான் ஐயோ எப்படியாவது என்னை காப்பாத்து என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு இலக்கணத்தை பார்க்கவில்லை, கிராமர் மிஸ்டேக் பார்க்கல, எங்கேயோ போய் கேட்கிறான்னு கூட பார்க்கல. அட என்னோட பிள்ளையாச்சே வேற இடத்துல போய் கேட்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் தள்ளி விடாமல், ஆண்டவர் என்ன அன்னைக்கு கிருபையாக அந்த நாள் என்னை அந்த பிரச்சனையிலிருந்து என்னை காத்து தேவன் மீட்டு கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அறியாம கேட்டேன், ஆனால் தேவன் என்ன செய்தார், அது இரக்கத்தை காண்பித்து காத்து கொண்டார். ஆனா அதற்கு பிற்பாடு நான் அந்த இடத்துல போய் கேட்டா கிடைக்கும் நான் நினைச்சிருந்தேன்னா இன்றைக்கு ஊழியக்காரனாய் வந்திருக்க முடியாது. ஏனென்றால் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறியும்படிக்கு தேவன் கிருபை செய்தார். இப்படித்தான் அநேகரோட வாழ்க்கையில அறியாம போய் கேட்கிறீங்க, தெரியாம கேட்கிறீங்க, கடவுளேன்னு கேட்கிறீங்க, அவர் உங்களுக்கு இரக்கத்தை காண்பித்து, ஏனென்றால் சுகம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, உங்க வாழ்க்கையை பரிபூர்ணமாய் ரட்சிக்கிறவர், அதாவது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் விடுவித்து ஆசீர்வதிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். வேற யாரும் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. ஐஸ்வர்யத்தை கொடுப்பதை போல இருக்கும், உங்கள் ஆத்மாவை திருடி கொண்டு போவான். ஆத்மாவை திருடி கொண்டு போனால் அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 யோவான் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார். இந்த ஆத்மா தான் விலையேற பெற்றது. மனிதன் செய்கிற எல்லா பாவத்துக்கும் விளைவு எங்கன்னா ஆத்மாவில தான் உண்டாகிறது. பாவம் செய்யும் பொழுது அந்த ஆத்மா சாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம். அதனால வழி நமக்கு இல்லாம கிடையாது. ஆனா வேற வழியில போன ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்படி செய்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைச்சிருங்க, நீங்க போய் இதை செய்து விடுங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்ற. ஒரு நாள் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அப்ப அந்த இடத்துல ஜெபம்னா அநேகர் வந்தார்கள். அவளுக்காக ஜெபம் பண்ணி சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிவிட்டு வந்தார். சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஒரு சகோதரர் அது ரொம்ப உன்னிப்பா கேட்டுக்கொண்டார். சில தீர்க்க தரிசனங்களும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. சொன்னதுக்கு பிற்பாடு அவர் என்னை தனியாக அழைத்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். பிரதர், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இத்தனை புதையல் இருக்குதுன்னு சொல்றாங்க, நீங்க அதை எனக்கு ஜெபம் பண்ணி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் அதுல உங்களுக்கு பாதி உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு அநியாயத்துக்கு துணை போகிறவர் இல்லை. ஆமென். நான் சொன்ன நீங்க தவறா புரிஞ்சிருக்கீங்க. ஒருவேளை உன் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது தேவன் உன்னை விடுவித்து காத்துக் கொள்வார், உனக்கு தேவைகளை சந்திப்பார். ஆனால் இந்த மாதிரி தவறான காரியத்தை சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லும்போது அவர் இல்ல நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லி போய் அவர் ஏமான்று கடைசியில பார்த்தா இன்றைக்கு பார்க்கும்போது அவருடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமையில வந்து விட்டது. அவன் ஏமாத்துகிறவன், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், வஞ்சிக்கிறவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஆண்டவர் இந்த மாதிரி சின்ன சின்ன சீப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொன்னாங்க, அந்த பணத்தை கொண்டு வந்து தருகிறார்கள், உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறுகிறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆண்டவர் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர் வழியாய் கொண்டு வருகிறவர், நேர் வழியாய் தான் செய்கிறார். அவர் ஷார்ட்கட்ல எதையுமே நமக்கு கொடுக்க மாட்டார். எல்லாவற்றையும் தேவன் நீதியாய் செய்வார். எல்லா கணக்குகளையும் பார்த்தா நீதியாய் செய்வார். அரசாங்கத்துல நீதியாய் செய்வார், வருமானத்துல நீதியாய் செய்வார். அநீதிக்கு தேவன் ஒருபோதும் துணை போவதில்லை. அநீதியான காரியங்களுக்கு தேவன் துணை போவதே கிடையாது. ஒருவேளை உனக்கு இரக்கத்தை காண்பித்து உன்னை காத்து கொள்ளுவாரே தவிர வேற ஒன்றையும் செய்ய மாட்டார். இதோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் கேட்போம். ஒரு சிறு ஜெபம் செய்து விட்டு நான் முடிக்கிறேன். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
உமக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் இழந்து போனோம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். சத்துரு எங்களை எப்படி ஏமாத்துகிறான், சத்துருடைய திட்டங்களை வெளிப்படுத்தி இயேசு ஒருவர் வழியாக மாத்திரம் போனால் மாத்திரமே நித்திய ஜீவன், முடிவில்லாத ராஜ்யம், மோட்சத்துக்கு போக முடியும் என்பதை அறிந்து ஆண்டவரே சப்பா, அந்த வழிகளை மாத்திரம் நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். மற்ற பக்க வழியாய் நாங்கள் போகாதபடி பக்க வழியாய் நுழைகிறவர்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ செய்திகளை யூடியூப்ல நாங்கள் அப்லோடு பண்ணுகிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா தொடர்ந்து வருகிற செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த செய்திகள் மூலமாக எங்களுக்கு நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அநேக அற்புதங்கள், சுகங்கள் பெற்றவர்கள் சாட்சி கடிதங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள். இன்னும் அநேகர் எழுதினேன் சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் அனுப்பாமல் இருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சி சொல்லும் பொழுது தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.